ஹாய் ஹலோ வெல்கம் டு யூடியூப் சேனல். சொல்லி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஃபைட் கிளப். இந்த மூவி வந்து இன்றைக்கி தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆயிருக்குங்க. இந்த மூவி எப்படி இருக்குது பார்க்கலாமா வேணாம் வந்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஃபைட் கிளப் இந்த மூவியில் நம்ம விஜயகுமார் தாங்க லீட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காரு. அப்பாஸ் அப்படிங்கிற டேரக்டர் தான் இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக விஜயகுமாரோட ஆக்டிங் எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. சூப்பராக நடிப்பார். உரியடி 1 உரியடி 2 ரெண்டுலேயுமே சூப்பராக நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி ஆக்டிங் தாங்க இந்த மூவிலையும் செம்மையாக நடிச்சிருந்தாரு. அவர் மட்டும் இல்லைங்க, இந்த மூவியில் நடிச்சு எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அவங்க நல்லா நடிச்சதுக்கு காரணம் அந்த கேரக்டர் எல்லாத்துக்குமே அவங்க கரெக்டாக ஆப்ட் ஆனாங்க. சூப்பராக கேஸ்ட் பண்ணியிருக்காங்க எல்லாரையுமே. இந்த மூவி ஃபுல் அண்ட் ஃபுல் வட சென்னையில் நடக்கிற மாதிரி தாங்க இருக்கும். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் வட சென்னை பார்த்த ஃபீலே தான் தந்துச்சு எனக்கு வட சென்னை மூவி ரொம்பவே பிடிக்குங்க. சூப்பரான மூவி. அந்த மூவி பார்த்த ஃபீல் தாங்க எனக்கு வந்துச்சு. ஸ்டோரி வைஸும் அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. மேக்கிங்காக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் எடிட்டிங், மூணுமே அல்டிமேட் டாப் நாச்சாக பண்ணியிருந்தாங்க. இந்த மூவியை நீங்கள் அதுக்காகவே கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மூவி பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா வட சென்னை ஏரியாவில் நடக்கிற ஒரு ராவான ஆக்ஷன் ஸ்டோரிங்க இந்த மூவி. இந்த மூவி அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட், அதுக்கப்புறம் ட்ரக்ஸ்ன்னு சொல்லி ஃபுல்லாமே அந்த மாதிரி தாங்க இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி மூவிஸ் பிடிக்காதுன்னா கண்டிப்பாக இந்த மூவி போய் செக் பண்ணி பார்க்காதீங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் ஆடியன்ஸ்க்கான மூவிங்க. எனக்கு ஆக்ஷன் மூவிஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும். அதனால இந்த மூவி சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வைஸ் இந்த மூவி வேற லெவலுங்க. அல்டிமேட்டாக பண்ணியிருந்தாங்க எல்லாமே. ஸோ இவ்வளோ பாசிட்டிவ்ஸ் இருக்குது. இந்த மூவியில் நெகட்டிவ்ஸே இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக நெகட்டிவ்ஸ் இருக்குங்க. என்னதான் இவங்க மேக்கிங்கு, பர்ஃபார்மன்ஸ், மியூசிக்னு மூணுலையுமே அல்டிமேட் பண்ணியிருந்தாலுமே ஸ்டோரிக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்காம போயிட்டாங்களோன்னு தான் தோணுது. பிகாஸ் ஏன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஸ்டோரிலாம் கிடையாதுங்க. ரொம்பவே சிம்பிளான ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி தான் இருந்துச்சு. அதை கொண்டு போன விதம் வேணா நல்லா இருந்துச்சு. பட் ஸ்டோரி வந்து ரொம்பவே சிம்பிளான ஸ்டோரி தாங்க. அதுவும் இல்லாமல் இந்த மூவியை கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். ஸோ இன்னுமே சின்ன மூவியாக ஆக்கியிருக்கலாம். இந்த மூவியை கொஞ்சம் மூவியை இழுத்த மாதிரியும் இருந்துச்சுங்க. இதுதான் இந்த மூவியில் நெகட்டிவ்ஸ்னு சொல்லுவேன். ஸோ இந்த மூவி ஃபுல் அண்ட் ஃபுல் A+ங்க. A சர்டிஃபிகேட் மூவி. இந்த மூவி ரத்தம் தெரிக்கிற மாதிரி சீன்ஸ் நிறைய இருக்கு. கண்டிப்பாக சில்ட்ரன்ஸ் இந்த மூவி பார்க்கக்கூடாதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இது அடல்ட்ஸ்க்காக மட்டும் தான் எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் பசங்களோட போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு பார்த்துட்டு வர்றதுக்கு கரெக்டான மூவிங்க இது. சூப்பரான மேக்கிங்கோட நல்ல ஒரு ஆக்ஷன் மூவி. உங்களுக்கு ஆக்ஷன் மூவிஸ்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த மூவி செக் பண்ணி பாருங்க. நீங்கள் நார்மலான ஆடியன்ஸாக இருந்தால் உங்கள் இஷ்டங்க. ஸோ உங்களுக்கு இந்த மூவி பார்க்கணுன்னு இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்க. ஒரு நல்ல ஆக்ஷன் மூவி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.